எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம். இருவரும் திருமணமாகி ஒரு 70 நாட்களுக்குள் அவருக்கு பிரிவினை ஏற்பட்டது. இதை ஒரு 5-6 ஜோதிடர்களிடம் பார்த்து ஜோதிட பொருத்தம் சரியாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. திருமண பொருத்தத்தில் அந்த நட்சத்திர பொருத்தத்தின் அடிப்படையில் 7 பொருத்தம் 8 பொருத்தம் அளவிற்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் இருக்கிறது. ஆனால் அந்த கட்ட பொருத்தம் சரியாக அமையவில்லை. இவருக்கு திருமணம் எந்த வயதில் நடக்க வேண்டும் என்பதை கணிக்காமல் அவருக்கு அந்த திருமண பொருத்தத்தை செய்து வைத்து அவர்கள் ஒரு 3 மாதம் கூட சரியாக வாழ முடியாமல் இருந்து அவர்கள் பிரிவினை ஏற்பட்டுவிட்டு நஷ்டஈடு, பெண்ணுக்கு நஷ்டஈடு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அளவிற்கு நஷ்டஈடு வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை இருக்கிறது. பெண் வீட்டாருடைய வீட்டிலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆண் வீட்டினுடைய அந்த மாப்பிள்ளை வீட்டினுடைய தாய் தகப்பன், அந்த மாப்பிள்ளை, இவர்களும் அது மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இவருடைய ஜாதகத்தில் அந்த எந்த கிரக நிலைகள் எதன் அடிப்படையில் இருந்தால் இவருக்கு இதுமான திருமணத்தை கொடுத்து அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 21/4/1997 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 5:15 காலையில் பிறந்துள்ளார். கடலூரில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதமாகும். இவருடைய லக்னம் மீன லக்னம். லக்னத்திலே சனி, கேது, 2இல் சூரியன், புதன், சுக்கிரன். புதனும் சுக்கிரனும் அஸ்தங்கம். 6இல் செவ்வாய், 7இல் ராகு, சந்திரன், 11இல் குரு. இவருக்கு நடப்பது சந்திர தசை. 5 வருடம் 7 மாதம் 15 நாட்கள் சந்திர தசை ஆகும். அதன் பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம், ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம். 30 வயசு 7 மாதம் 15 வரைக்கும் இவருக்கு ராகு தசை. இவருக்கு வயது தற்போது 29 வயது 3 மாதம் 3 நாட்கள் ஆகிறது. இவருக்கு திருமணம் எப்பொழுது நடந்தது என்றால், ராகு தசையில் சந்திர புத்தியில் திருமணம் இப்போ கடந்த சித்திரை மாதம் 2026ஆம் வருடம் சித்திரை மாதம் தான் நடந்தது, ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி. இவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சனி, கேது. லக்னம் பாவத்துவமாகிவிட்டது. லக்னாதிபதி 11இல் அமர்ந்திருக்கிறார். லக்னம் பரிவர்த்தனை 11 லக்னம் பரிவர்த்தனை அமைப்பில் 11ஆம் அதிபதி தான் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இதுவே ஒரு தவறான விஷயமாகும். திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. லக்னத்தில் சனி, கேது அமர்ந்து 7ஆம் இடத்தில் சந்திரன், ராகு அமர்ந்திருக்கிறார். செவ்வாயும் டிகிரி கணக்கில் இந்த ராகுவோடு ஒரு 10 டிகிரி அளவில் நெருக்கத்தில் இருப்பார். லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடுமையான பாவத்துவம். 7ஆம் அதிபதி 2இல் அமர்ந்து 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து புதன் அஷ்டங்கமாகிறது. 8ஆம் சூரியன், சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். 6ஆம் அதிபதியான சூரியன் உச்சமாகி குடும்பஸ்தானத்தில் அமைந்துள்ளார். 6-8 அதிபதிகள் 2ஆம் இடத்தில் அமர்ந்து குடும்பத்தை சீக்கிரம் அமைய விடாமல் தடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதேபோல் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, கேது, ராசியிலே ராகு இந்த மாதிரி அமைந்திருக்கிறது. குடும்பஸ்தானம் அதிக பலவீனமாகிறது. ராசிக்கு 2ஆம் இடமும் சூரியன், புதன், சுக்கிரன், 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமைந்துள்ளது. இதுபோல் ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருப்பது திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இவருக்கு சனி தசை சந்திர புத்தியில் திருமணம் நடந்தது. 7ஆம் ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் திருமணத்தை கொடுத்தார். அது செவ்வாயோடு ராகுவோடு சேர்ந்த அமைப்பில் இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டு இருப்பார். சனியினுடைய பார்வையிலும் பாதிக்கப்பட்டிருப்பார். இந்த சந்திரன் கடுமையான பாவத்துவ அமைப்பு, மனக்குழப்ப நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு. இந்த சந்திர புத்தி 17/11/2026 வரைக்கும் நடக்கிறது. இந்த சந்திர புத்தியில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடம் திருமணத்தை கொடுத்து 11ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருப்பதால், லக்னாதிபதியை 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இவருக்கு 2 தார அமைப்பு உள்ளது. ஜாதகத்தை பார்த்த உடனேயே 2 தார அமைப்பு இருக்கிறது. இவருக்கு 31 வயது கடந்துதான் இவருக்கு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் அதன் அடிப்படையில் யாரும் சொல்லவில்லை. ராகு தசை செவ்வாய் புத்தி முடிய வேண்டும். 5/12/2027 முடிய வேண்டும். குரு தசை குரு புத்தியில் தான் இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும். குருதான் லக்னாதிபதி. குரு தசை குரு புத்தியில் 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு 3
அதிபதியாகும். ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 5 என்றது குழந்தை பாக்கிய அமைப்பாகும். 5ஆம் இடம் குரு தசை குரு புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்து குழந்தை பாக்கிய அமைப்பு உள்ளது. இவருக்கு அப்போதுதான் திருமணம் 32, இப்போது தற்போது 30 வயது ஆகிறது. 31 வயது முடிந்து 2027க்கு பிறகு 2028 தான் இவருக்கு குரு தசை குரு புத்தியில் தான் திருமணம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவருக்கு இரண்டாவது வாழ்க்கை சீர சிறப்பாக இருக்கும். இந்த முதல் திருமணத்தை கொடுத்து அதில் பிரச்சனையை ஏற்படுத்தி மறுபடியும் இரண்டாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு அமர்ந்திருக்கிறார். அதே போல் ராசிக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் கடுமையாக பாவத்துவம், ராகுவோடு சேர்ந்து சனி செவ்வாயோடு சேர்ந்து சந்திரன் அதிகமாக பாவத்துவம். ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரபாகியஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதுபோல் இருந்தால் திருமணத்தை தாமதமாக தான் செய்ய வேண்டும். ஆனால் சீக்கிரமாக திருமணத்தை செய்து அவருக்கு அந்த மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டு விட்டது. இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த பெண் 20/6/2000 பிறந்துள்ளார். இவர் காலையில் 7:11. இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்தால். இவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாகும். 3ஆம் பாதம். இவர் மிதுன லக்கணம். லக்கணத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்கள். 2ஆம் இடத்தில் சந்திரன், 8இல் கேது, 10இல் சந்திரன், 12இல் குரு, சனி ஆகும். இவருக்கு நடப்பது புதன் தசை 8 வருஷம் 5 மாதம் 3 நாட்கள் பிறக்கும் பொழுது, அதுக்கு பிறகு கேது தசை ஒரு 7 ஆண்டு காலம், சுக்கிர தசை ஒரு 20 ஆண்டு காலம். இப்போதான் சுக்கிர தசை தான் நடக்கிறது. 35 வயது 5 மாதம் 3 நாட்கள் வரை அவருக்கு சுக்கிர தசை. வயது 26 வயது முடிஞ்சு 28 நாட்கள் தான் ஆகிறது. இவருக்கு சுக்கிர தசை ராகு புத்தி முடிந்து சுக்கிர தசை குரு புத்தியில் திருமணம். சுக்கிர தசை குரு புத்தி 7ஆம் அதிபதி சுக்கிரன் காமகாரகன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் அஸ்தங்கமாகி அமைப்பு உள்ளார். 6ஆம் அதிபதியான செவ்வாயும் அஸ்தங்கமாகி லக்கணத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது 7ஆம் இடம் கடுமையாக செவ்வாயால் பாதிக்கப்படுகிறது. 7ஆம் அதிபதி 12இல் மறைந்து சனியோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். இதுபோல் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 12இல் மறைந்து சனியோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். அதேபோல் குடும்பஸ்தானம் ராகு அமர்ந்துள்ளது. சனியினுடைய 3ஆம் பார்வை கிடைக்கிறது. இதுபோல் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். லக்கணத்துக்கு 5ஆம் இடம் எந்த விதமான பாவத்துவம் இல்லை. ஆனால் 5ஆம் அதிபதி அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். இதனால் ராசி, லக்கணம், இதுபோல் 5ஆம் இடம், குடும்பஸ்தானம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கும்பொழுது இந்த பெண்ணுக்கும் 27 வயதில் தான் திருமணத்தை செய்ய வேண்டும். ஆனால் குரு தசை சுக்கிர தசை குரு புத்தியில் திருமணத்தை கொடுக்கிறது. சுக்கிரன் கடுமையான பாவத்துவம் அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். இந்த லக்கணத்துக்கு ஆவாத அட்டமாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து உள்ளார். சூரியனால் அஸ்தங்கமாகி உள்ளார். அதேபோல் குரு 12இல் மறைந்து சனியால் பாவத்துவ அமைப்பில் அமர்ந்துள்ளார். இதுபோல் இருந்தால் அந்த 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். குரு தசை சுக்கிர புத்தி கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறது. இது திருமணத்தை கொடுத்தால் இதுபோல் பிரச்சனையை தான் தரும். இவருக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் ஒரு 7-8 பொருத்தம் இருக்கும். ஆனால் இவர் அந்த கட்ட பொருத்தம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறது. இவருடைய ராசி இந்த ராசிக்கு இந்த ராசி பாதகமான ராசி ஆகும். அதுபோல் ராசி பாதகமான ராசியை சேர்க்கக்கூடாது. லக்கணம் இந்த லக்கணத்துக்கு இந்த லக்கணம் கேந்திரமாக இருந்தாலும் இது இதோடு சேர்ந்து பகை லக்கணமாகும். இதுபோல் பகை லக்கணமாக இருந்தால் சுபத்துவம் தேவைப்பட வேண்டும். இதில் சுபத்துவம் எதுவும் இல்லை. இதிலும் அட்டமாதிபதி லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார். இதில் சரியில்லாத அமைப்பாகும். இதுபோல் லக்கணம் ராசி எதுவுமே சரியில்லாத அமைப்பில் இருக்கிறது. பார்த்தவுடனே தெரிகிறது இவருக்கு திருமணம் தாமதமாக ஆக வேண்டும். இவருக்கு சுக்கிர தசை குரு புத்தி சரியில்லாத புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான பாவத்துவ அமைப்பு. இப்பொழுது திருமணத்தை செய்யக்கூடாத நிலையில் இருக்கிறது. இவர் திருமணம் செய்து 70 நாட்கள் தான், 3 மாதம் கூட ஆகவில்லை. அதுக்குள்ளே அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் சென்று 2 பேரும் தனித்தனியாக பிரிந்து மன வாழ்க்கையை முறித்து கொண்டனர். இவருக்கு இதுபோல் மன உளைச்சலை ஏற்படுத்திவிட்டது. இதுபோல் அடுத்தது குடும்பஸ்தானம் சனி ராகு கடுமையான பாவத்துவம். இதுபோலெல்லாம் ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய கணக்கை வைத்துதான் 2 ஆண் பெண்களுடைய திருமண வாழ்க்கையை சேர்க்க வேண்டும். இந்த நட்சத்திர பொருத்தத்தின் அடிப்படையில் சேர்த்தால் இதுபோல் பிரச்சனை தான் வரும். அதுவும் சரியில்லாத தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது இருவருக்குமே. இவருக்கு ராகு தசை சந்திர புத்தி, சந்திரன் கடுமையான பாவத்துவ அமைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு சுக்கிர தசையில் குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருந்து குரு கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். இதுபோல்
சரியில்லாத அமைப்பில் நடக்கும்பொழுது அவருக்கு பிரச்சனை ஏற்படும். டைவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு. டைவர்ஸ் இன்னும் ஆகவில்லை. அதாவது அவர்களுக்குள் மனக்கருத்து ஏற்பட்டு இருவருமே இரு குடும்பமும் அவருக்குள் பேசிக்கொண்டு காவல் நிலையம் சென்று அதை பிரித்து மன வாழ்க்கையை பிரித்து கொண்டனர். அவருக்குள் இருக்கும் அந்த உறவு முறையை பிரித்து கொண்டு அவரவர் வேலையை பார்த்து கொண்டு ஜாமான் அந்த செய்யக்கூடிய பொருட்கள் நகைகள் அனைத்தையும் வாங்கி கொண்டு அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். 70 நாட்களே மன வாழ்க்கை அந்த முறிந்து விட்டது. இதுபோல் சேர்க்காமல் இருந்தால் நல்லது. இது ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். நட்சத்திர பொருத்தத்தின் அடிப்படையில் திருமணத்தை செய்து வைத்தால் இதுபோல்தான் பிரச்சனை வரும். அந்த ஜாதக கட்டம், அந்த கிரகங்கள் 9 கிரகங்கள் மற்றும் 12 ராசி கட்டங்களுடைய கணக்கை வைத்து தான் திருமணத்தை செய்ய வேண்டும். ராசி நட்பு ராசியாக இருக்க வேண்டும். 1, 5, 9, 1, 4, 7, 10 இதுபோல் திரிகோணம் கேந்திரம் அமைப்பில் இருக்க வேண்டும். லக்கணமும் அதேபோல் திரிகோணம் கேந்திரமாக அமைந்தால் மிகவும் சிறப்பானதாகும். இருந்தாலும் கேந்திரமாக இருந்தாலும் திரிகோணமாக இருந்தாலும் தசாபுத்தியை கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் கணக்கு நல்ல தசாபுத்தி நடந்திருந்தால் தான் அவருக்கு அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9940342555 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.